ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நாம எங்க இருக்கோம்னா ஹோசூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. ஹோசூர்ல இருந்து சேலம் வழியா நாம பத்தலகுண்டு வரைக்கும் டிராவல் பண்ண போறோம். நம்ம கொடைக்கானலோட கேட்வே. ஸோ காலங்காத்தால 6:30 மணிக்கு இருக்கோம். ஸ்ட்ரெயிட் பஸ் கிடையாது, மாறி மாறி தான் போய் ஆகணும். சேலம் போயிட்டு சேலம்ல இருந்து டைரக்ட் பஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். தேனி பஸ் ஏதாவது பிடிச்சி போகலாம், இல்ல திண்டுக்கல் போய் மாறி போகலாம். எப்படி கிடைக்குதுன்னு தெரியல, பட் ஆனா சூப்பரா இருக்க போகுது ஜேர்னி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம ஹோசூர்ல இருந்து பத்தலகுண்டு நோக்கிய பயணத்துக்குள்ள போகலாம். வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க. மக்களே, காலங்காத்தால 6:30 மணிக்கு இருக்கோங்க ஹோசூர் பஸ் ஸ்டாண்ட்ல. நிறைய லாங் டிஸ்டன்ஸ் எஸ்இடிசி பஸ்ஸஸ் எல்லாம் வந்து பார்க் பண்ணிருக்காங்க பாருங்க. நிறைய ஊர்கள்ல இருந்து வந்திருக்கு. திண்டுக்கல்ல இருந்து ஒரு பஸ் வந்திருக்கு. இதெல்லாம் எந்த ஒரு பஸ்ன்னு தெரியல, திருவண்ணாமலை பஸ் இது. இது புதுசா கட்டி இருக்கிற ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸுங்க. நம்ம பெங்களூர் போற ஹைவே, நேஷனல் ஹைவே. தூய்மை பணியாளர்கள் எல்லாம் இப்பதான் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க காலங்காத்தால. சரி வாங்க மக்களே, நம்ம சேலம் வழியா திண்டுக்கல் போகுதா இல்ல திண்டுக்கல்ல இருந்து வருதான்னு தெரியல, கேட்டுட்டு நம்ம போட் பண்ணிக்கலாம். திண்டுக்கல் போகுதுன்னா திண்டுக்கல்கே ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு அங்கிருந்து பத்தலகுண்டு போய்க்கலாம். மக்களே, நமக்கு எஸ்இடிசி பஸ் திண்டுக்கல்கே ஸ்ட்ரெயிட்டா கிடைச்சிருச்சுங்க. காலங்காத்தால 6:30 மணிக்கு. பெங்களூர்ல இருந்து திண்டுக்கல் போற பஸ் நினைக்கிறா. வாங்க போய் போட் பண்ணுவோம். பஸ் ஈவினிங் போல ரீச் ஆயிரும். ஒரு 8 hours டிராவல் நினைக்கிறா. காலங்காத்தால பெங்களூர்ல இருந்து திண்டுக்கலுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் பஸ் செம்ம சூப்பரான ஒரு சர்வீஸ் தான் சொல்லுவேன். நாம வந்து ஹோசூர்ல இருந்து திண்டுக்கல் வரைக்கும் டிராவல் பண்றோம். ஸோ ரெகுலர் 2+2 எஸ்இடிசி பஸ்ங்க, நான் ஏசி சீட்டர் பஸ். இது நல்லாவே இருக்கு. இன்டீரியர்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லாவே மெயின்டைன் பண்ணிருக்காங்க. சீட் கண்டிஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. மக்களே, காலையில 6:30 மணிக்கு கிளம்பி இருக்கோங்க. சாயங்காலம் மதியம் 2 மணிக்கு ரீச் ஆயிடுமா. காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்புறோம். 6:30 நாளும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. இடையில எங்க நிப்பாங்கன்னு தெரியாது. அப்ப ஏதாவது டீ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். சாப்பிட்டாதான் கொஞ்சம் நிம்மதியா ஜம்முன்னு டிராவல் பண்ண முடியும், இல்லாட்டி வயிறு சவுண்டு போட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ லஞ்சுக்கு நம்ம திண்டுக்கல் போயிடலாம். அங்கிருந்து இன்னொரு 1 hour வத்தலகுண்டு. ஸோ 3:34 போல நம்ம வத்தலகுண்டு ரீச் ஆயிடலாங்க. நல்ல வேலை ஸ்ட்ரெயிட் பஸ் கிடைச்சது, எஸ்ஐடிசி பஸ். நம்ம ஹோசூருக்குள்ள பிரிட்ஜ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வாசகங்கள் ஒட்டி இருக்காங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற வாசகம் ஒட்டி இருக்காங்க பாருங்க. பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல. இங்க பில்லர்ல இருக்கிற ஓவியங்கள் எல்லாம் பாருங்களா, பியூட்டிஃபுல்லா பண்ணிருக்காங்க. இந்த ஏரியால இருக்கிற நிறைய அந்த மலைகள் எல்லாம் இருக்கும்ல, ஹோசூர் சுத்தியும் மலைகள், தோட்டங்கள்னு பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஓவியங்களா தீட்டி இருக்காங்க. இது வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஃபிளவர் மார்க்கெட்டுங்க. 2-3 ஃபிளவர் மார்க்கெட் இருக்கும். ஹோசூர்ல இருந்து தமிழ்நாடு, கர்நாடகால இருக்கிற நிறைய ஊர்களுக்கு, ஆந்திராக்குன்னு நிறைய ஃபிளவர்ஸ் வந்து ஏற்றுமதி பண்ணுவாங்க. உள்ளூருக்குள்ள மட்டும் இல்ல, வெளியூருக்கும் ஏற்றுமதி ஆகுதுங்க. ஐ திங்க் பெங்களூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். லாஜிஸ்டிக்ஸ் யூனிட்ஸ்னே தனியா இருக்குல்ல பெங்களூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல. ஸோ அது மூலமா வெளிநாடுகளுக்கெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், ரோஸ் ஃபிளவர்ஸ் முக்கியமா. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நாம இப்போ டுவர்ட்ஸ் சூளகிரி டிராவல் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இன்னும் கொஞ்ச தூரத்துல வந்து நாம பத்தலப்பள்ளி, அதுக்கப்புறம் அசோக் லேண்ட் எல்லாம் தாண்டினதுக்கு அப்புறம் சானமாவு ஃபாரஸ்ட் கிராஸ் பண்ணி சூளகிரி, கிருஷ்ணகிரி, சேலம், தோப்பூர் இருக்கு இல்லையா, தோப்பூர் கணவாய் தாண்டி ஓமலூர், சேலம் போயிட்டு சேலம்ல இருந்து பாத்தீங்கன்னா நாமக்கல், கரூர் வழியா நாம திண்டுக்கல் ரீச் ஆவோங்க. ஸோ செம்ம பியூட்டிஃபுல்லான ஜேர்னி. காலங்காத்தால கிளம்பி காலையில பிரேக்ஃபாஸ்ட்க்கு கிளம்பி நாம டின்னருங்கிற பாருங்க, லஞ்சுக்கு நாம திண்டுக்கல் ரீச் ஆயிடலாம். 2 மணிக்குன்னு சொன்னாங்க. இடையில ஏதாவது பிரேக் விடுவாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா முக்கியமான நகரங்கள் கிராஸ் பண்ணி போறதுனால மேபி சேலம் பஸ் ஸ்டாண்ட் அந்த மாதிரியான ஏரியாஸ்ல உங்களுக்கு ஒரு 10-15 மினிட்ஸ் ஹால்ட் இருக்க வாய்ப்பு இருக்கு. இடையில எங்கேயோ பிரேக்ஃபாஸ்ட்கெல்லாம் நிறுத்துவாங்களா என்னன்னு தெரியல, போகும்போது பார்க்கலாம். இங்க பாருங்க நிறைய சேசிங் பார்க்கலாம். இந்த ஏரியா, இந்த ரூட்ல நிறைய பஸ்ஸஸ் காலங்காத்தால இருந்து 24/7 ஆப்ரேட் ஆயிட்டே இருக்கும். ஆம்னி பஸ்ஸஸ் ஆகட்டும், டிஎன்எஸ்டிசி, எஸ்சிடிசி பஸ்ஸஸ். பெங்களூர்ல இருந்து தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற நிறைய டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ்க்கு பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இப்ப நம்ம கிராஸ் பண்ணது வந்து வேலூர் போற பஸ்ஸுங்க.
சோ காலங்காத்தால நம்ம டிராவல் பண்றதே வந்து ஒரு தனி வைப்பு தான். 350 ருபீஸ்ங்க டிக்கெட்டும் வாங்கியாச்சு நாம திண்டுக்கல் வரைக்கும் போறதுக்கு, ஹோசூர் டு திண்டுக்கல். எஸ்சிடிசி பஸ்ல 350 ருபீஸ். நமக்கு டைரக்ட் டிஎன்எஸ்டிசி பஸ் இல்ல, ஏன்னா ரொம்ப லாங் ரூட் இல்ல, அதனால டைரக்ட் டிஎன்எஸ்டிசி பஸ் இல்ல, எஸ்சிடிசி பஸ்ஸஸ் தான் ஆப்ரேட் ஆகுது. தேனி போற பஸ்ஸஸ், கம்பம் போற பஸ்ஸஸ், திருநெல்வேலி போற பஸ்ஸும் திண்டுக்கல் வழியா தான் போகும்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டா தெரியல. ஏன்னா சேலம் தாண்டி நம்ம திண்டுக்கல் எல்லாம் கிராஸ் பண்ணி மதுரை வழியா தான் வந்து திருநெல்வேலி எல்லாம் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ திருநெல்வேலி போற பஸ்ஸஸ், தென்காசி போற பஸ்ஸஸ் இதெல்லாமே வந்து சேலம் திண்டுக்கல் கிராஸ் பண்ணி தான் போகும். ஸோ பஸ்ஸஸ்க்கெல்லாம் வந்து ஒன்றும் குறைச்சலே கிடையாது. ஆம்னி பஸ்ஸஸும் நிறைய ஆப்ரேட் பண்றாங்க. ஈவினிங் டைம்ல நிறைய இருக்கும், பட் டே டைம்ல காலையில எடுத்து மதியம் ரீச் ஆகுற மாதிரியான எஸ்சிடிசி பஸ்ஸஸ் எல்லாம் ரொம்ப கம்மி தான். ஸோ நம்ம கரெக்ட் டைமுக்கு வந்திருக்கோம், அதனால நமக்கு லக்கியா ஸ்ட்ரெயிட் பஸ்ஸே கிடைச்சிருச்சு. இல்லாட்டி நான் என்ன நினைச்சிருந்தேன்னா சேலம் போய் மாறி போகணும் அப்படின்னு நினைச்சிருந்தேன். பட் வி ஆர் லக்கி, நமக்கு ஸ்ட்ரெயிட் பஸ்ஸே கிடைச்சிருச்சு. ஸோ இந்த ரூட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய தாபாஸ் இருக்குங்க. ஸ்டார் பிரியாணி இந்த பாயிண்ட் பார்த்தோம்ல, இது ரொம்ப பாப்புலரான ஹேங் அவுட் ஸ்பாட்டு இந்த ரூட்ல. எப்பவுமே வந்து 24/7 ஏதாவது பஸ்ஸஸ் கார்ஸ்ன்னு நின்றுட்டே இருக்கும். அண்ட் நிறைய இந்த பெரிய பெரிய ட்ரக்ஸ் எல்லாம் போகுது இல்லையா, அதுக்கான பேஸும் வச்சிருப்பாங்க. ஏன்னா ஹோசூர் இண்டஸ்ட்ரியல் ஏரியா, பெங்களூர் மெயின் சிட்டி இருக்கு, சேலம் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா, கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரியல் ஏரியா, இதுக்கெல்லாம் வந்து இந்த ரூட்ல தான் வந்து ஹெவி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் டிரான்ஸ்போர்ட் ஆகுது. அப்படிங்கறதுனால நிறைய உங்களுக்கு ட்ரக்ஸும் பார்க்கலாம். அதனாலயே பாத்தீங்கன்னா வீக்கெண்ட்ஸ் எல்லாம் சரியான டிராபிக்கா இருக்கும் நம்ம கிருஷ்ணகிரி டோல்கேட் தாண்டுற வரைக்கும். ஏன்னா இந்த ட்ரக்ஸ் பஸ்ஸஸோட சேர்ந்து நம்ம பிரைவேட் வெஹிக்கிள்ஸும் நிறைய போகுமா வீக்கெண்ட்ஸ்ல எல்லாம். அதனால எப்பவுமே பாத்தீங்கன்னா வீக்கெண்ட்ஸ் வந்து டிராபிக் ஜாம் இருக்கும். இவ்வளவு பெரிய நேஷனல் ஹைவே கட்டியுமே வந்து இன்னொரு டிராபிக் ஜாம் ஆயிட்டு இருக்கு வீக்கெண்ட்ஸ்ல. பட் தட்ஸ் ஓகே, ஒரு நாள் தானே, ஃப்ரைடே சாட்டர்டே அந்த மாதிரி தினங்கள்ல மட்டும்தான். மற்ற டைம் எல்லாம் வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஃப்ளோயிங் டிராபிக் தான். செம்ம பியூட்டிஃபுல்லான ரூட் வேறீங்க, சீனிக்கா இருக்கும். சூளகிரி கிருஷ்ணகிரி தாண்டுற வரைக்குமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து மலைகளும் காடுகளும் அங்கங்க வந்து நீர்நிலைகள்னு அவ்வளவு பியூட்டிஃபுல்லான ரூட் இது. ஸோ மக்களே வாங்க, எங்கூட வைப் பண்ணிட்டு டிராவல் பண்ணுங்க. விர்ச்சுவலா நம்ம திண்டுக்கல் ரீச் ஆகிற வரைக்குமே வந்து சீனிக்கா இருக்குங்க ரூட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூளகிரி எல்லாம் தாண்டி கிருஷ்ணகிரி டோல்கேட்டையும் தாண்டி இப்போ கிருஷ்ணகிரி டவுன் வழியா நாம டுவர்ட்ஸ் தர்மபுரி டிராவல் ஆயிட்டு இருக்கோங்க. இப்போ ஒரு ஜங்ஷன் கிராஸ் பண்ணுவோம் பாருங்க. அந்த ஜங்ஷன்ல இருந்து தான் பாத்தீங்கன்னா ஒரு ரூட் வந்து சென்னைக்கும், இன்னொரு ரூட் வந்து சேலம் கோயம்புத்தூருக்கும் திரும்பும். செம்ம பியூட்டிஃபுல்லான ரூட்டா இருக்குங்க. நம்ம கிருஷ்ணகிரி நகரத்தை தாண்டி தருமபுரி போற வரைக்குமே பாத்தீங்கன்னா அருமையான ரூட்டா இருக்கும். இயற்கை எழில் கொஞ்சம் இடங்கள்னே சொல்லலாம். அங்கங்க வந்து குட்டி குட்டி மலைகள்,
அதுக்கு கீழே பாருங்களேன், நகர்ப்புறங்கள், கிராமப்புறங்கள், வயல்வெளிகள், தோப்புகள்னு அப்படியே கண்ணுக்கு இதமா இருக்கும். நம்ம அதே மாதிரி தர்மபுரி என்டர் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தர்மபுரி தோப்பூர் டோல்கேட் இருக்கு இல்லையா, தோப்பூர் டோல்கேட் தாண்டினதுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா நம்ம கணவாய் வழியா டிராவல் பண்ணுவோம். அதுவும் வந்து செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். இப்போ பிரிட்ஜ் வேலை வேற நடந்துட்டு இருக்கு, அதனால கொஞ்சம் டிராபிக் இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா செம்ம சீனிக்கா இருக்குங்க ரூட்டு. காலங்காத்தால வேற டிராவல் பண்றோமா, அழகான காலை பொழுதுல எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க. நம்ம பாக்குற இடங்கள் எல்லாமே வந்து பச்சை பசேல்னு செம்ம பியூட்டிஃபுல்லா. சோ மக்களே, இந்த மாதிரி ஒரு இனிமையான டிராவல்ல சூப்பரான ஒரு மெலடி சாங் வைப் பண்ணிட்டே போனா தானே நல்லா இருக்கும். சோ சூப்பரா ஒரு இளையராஜா அவர்களோட சாங் வைப் பண்ணிட்டே போகலாம். சோ இது உங்களுக்காக. பூங்காற்று உன் பேர் சொல்ல கேட்டேனே என்று, நீரூற்று என் தோள் கொஞ்ச பார்த்தேனே என்று, தீர்த்தக்கரை ஓரத்திலே தேன் சிட்டுகள் உள்ளத்திலே கல்யாண வைபோகம் தான். பூங்காற்று உன் பேர் சொல்ல கேட்டேனே என்று, நீரூற்று என் தோள் கொஞ்ச பார்த்தேனே என்று, மூங்கில் காட்டோரம் மைனாக்கள் 2 மோக பண்பாடுதே, மேலை காற்றோடு கை சேர்த்து நாணல் காதல் கொண்டாடுதே. மூங்கில் காட்டோரம் மைனாக்கள் 2 மோக பண்பாடுதே, மேலை காற்றோடு கை சேர்த்து நாணல் காதல் கொண்டாடுதே. ஆழம் விழுதோடு கிளி கூட்டம் ஆடும் காலம் இது வல்லவா, ஈரச்சிறகோடு இசை பாடி திரியும் நேரம் இது வல்லவா. ஏதேதோ எண்ணம் தோன்ற ஏகாந்தம் எங்கே, நான் காணும் வண்ணம் யாவும் நீதானே அன்பே. வண்ணம் மாறாமல் மீண்டும் மீண்டும் ஆசைகள் ஈடேறக்கூடும். பூங்காற்று உன் பேர் சொல்ல கேட்டேனே என்று, நீரூற்று என் தோள் கொஞ்ச பார்த்தேனே என்று, ஜென்ம ஜென்மங்களானாலும் என்ன ஜீவன் உன்னோடுதான். தேவி ஸ்ரீதேவி பூவாரம் சூட தேவன் என்னோடுதான். நீலவான் கூட நிறம் மாறி போகும், நேசம் நிறம் மாறுமா, கால காலங்கள் போனாலும் என்ன காதல் தடம் மாறுமா. ஓயாமல் உன்னை கொஞ்சும் ஊதாப்பூ வண்ணம், ராஜாவின் முத்தம் கொள்ளும் ரோஜாப்பூ கண்ணம், வாடை தீண்டாத வாழை தோட்டம் ஆனந்த எல்லைகள் காட்டும். பூங்காற்று உன் பேர் சொல்ல கேட்டேனே என்று, நீரூற்று என் தோள் கொஞ்ச பார்த்தேனே என்று, தீர்த்தக்கரை ஓரத்திலே தேன் சிட்டுகள் உள்ளத்திலே கல்யாண வைபோகம் தான். பூங்காற்று உன் பேர் சொல்ல கேட்டேனே என்று, இருட்டு என் தோள் கொஞ்ச பார்த்தேனே என்று. மக்களே, செம்ம சூப்பரான மெலடி சாங் இல்ல இளையராஜா அவர்களது. ஐயோ, எப்படிதான் இந்த மனுஷனுக்குள்ள இருந்து இவ்வளவு இசை வருதோ அப்படின்னு தெரியாது. அந்த அளவுக்கு ஒவ்வொரு சாங்குமே ஜெம் அப்படின்னு தான் சொல்லணும். சோ மக்களே, சூப்பரா வைப் பண்ணிட்டே நாம தோப்பூர்
கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. காலங்காத்தால டிராவல் பண்ணிட்டு இருக்கோமா, லைட்டா அப்படியே பனி படர்ந்துட்டு இருக்கு. அப்படியே சூப்பரான ஃப்ரெஷ்ஷான மலைகள். நேத்து மழை வேற பெஞ்சிருக்கும் போல, அதனால ஃப்ரெஷ்ஷா இருக்கு மலைகள் எல்லாமே. கீழே பாத்தீங்களா இந்த ரெட் கலர் பெயிண்ட் எல்லாம் அடிச்சிருக்காங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப டேஞ்சரஸான டேர்னுங்க. அதனாலதான் வந்து அந்த இண்டிகேட்டர் போறதுக்காக நிறைய இந்த மாதிரி லைட்டிங்ஸ் நைட் எல்லாம் நம்ம டிராவல் பண்ணும்போது அப்படியே இது பிளிங்க் ஆகும். ஏன்னா நைட்டு ஹெவி ட்ரக்ஸ் எல்லாம் நிறைய டிராவல் பண்ணுவாங்கல்ல, அதனால அவங்களுக்கு கொஞ்சம் நிறைய செக்யூரிட்டி மெஷர்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப ஆக்சிடென்ட் ப்ரோன் ஜோனு. அதனாலதான் வந்து கிட்டத்தட்ட 3-4 கிலோமீட்டருக்கு இந்த எலிவேட்டட் பிரிட்ஜ் கட்டிட்டு இருக்காங்க. இந்த பிரிட்ஜ் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஷார்ப் டேர்ன்ஸ் எல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து மேனேஜ் ஆயிடும். ஸோ அதுக்குதான் வந்து இந்த பிரிட்ஜ் கட்டிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 7-8 மாசமா இந்த பிரிட்ஜ் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. எப்படி இன்னொரு 1 வருஷம் ஆயிடும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இயர் ஓபன் பண்ணிட்டாங்கன்னா தோப்பூர் கணவாய் கிராஸ் பண்ணும்போது மக்கள் வந்து திகில் இல்லாம கொஞ்சம் மன நிம்மதியோட இந்த ரூட்ல டிராவல் பண்ண முடியும். ஏன்னா நைட் டைம் டிராவல் பண்ற ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஆகட்டும், பஸ்ஸஸ் ஆகட்டும், நம்ம பிரைவேட் கார்ஸ் எல்லாம் ஓட்டிட்டு வராங்கல்ல, எல்லாருமே வந்து இந்த ஏரியால கவனமா ஓட்டுவாங்க. நிறைய போலீஸ் பேட்ரோல் எல்லாம் இருக்கும். மைக்ல வேற அனௌன்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, மெதுவா போங்க மெதுவா போங்கன்ட்டு. அந்த அளவுக்கு வந்து டெரர் ஏற்படுத்தின தோப்பூர் கணவாய் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறத பார்க்கும்போது ஹாப்பியா தான் இருக்கு. இந்த ஏரியாவை கிராஸ் பண்ணும்போது நமக்கு அப்படியே சூப்பரா இருக்குங்க. சுத்தி வந்து 360 டிகிரில மலைகள் இருக்கும். மலைகளுக்கு நடுவுல நாம ஒரு பள்ளத்தாக்குக்குள்ள டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். இங்க பாருங்களா எப்படி இருக்குன்னு. அதனாலதாங்க தோப்பூர் கணவாய் அழகு இருக்கிற இடத்துல ஆபத்து இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து தோப்பூர் கணவாய்க்கு கரெக்டா பொருந்துங்க. சோ பிரிட்ஜ் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த அழகுக்குள்ள இருக்கிற ஆபத்தையும் நீக்கிடுவாங்க. அப்புறம் என்னப்பா சூப்பரா சீனிக்கா நாம ரசிச்சுக்கிட்டே டிராவல் பண்ண வேண்டியதுதான். சோ இங்க பாருங்க மலை தொடர்கள், அதுக்கு கீழே குட்டி குட்டி கிராமங்கள்னு சூப்பரா சீனிக்கான லொகேஷன்ஸ் பார்த்துட்டே வந்து நம்ம டுவர்ட்ஸ் சேலம் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். சோ சேலம் சிட்டிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஓமலூர் டவுன் கிராஸ் பண்ணுவோம். ஓமலூர் தான் வந்து சபர்பன் ரீஜன் மாதிரின்னு வச்சுக்கோங்களா சேலம்க்கு. ஓமலூர் பக்கத்துல தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேலம் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், பெரியார் யூனிவர்சிட்டி, இது எல்லாமே இருக்கும். அதெல்லாம் தாண்டி தான் வந்து நம்ம சேலம் சிட்டிக்குள்ள ரீச் ஆகும். ரொம்ப ரொம்ப பாப்புலரான ரூட் இல்ல. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து, அதாவது மேற்கு புறத்துல இருந்து வரவங்களும், சவுத் ரீஜன்ல இருந்து திண்டுக்கல் அந்த மாதிரி பிளேஸ்ல இருந்து வரவங்களும் பெங்களூருக்குள்ள வரணும்னா சேலம் கிராஸ் பண்ணி தான் இந்த ரூட்ல தானே டிராவல் பண்ணி ஆகணும். அதனால இந்த ரூட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரூட்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஃபெசிலிட்டிஸும் சூப்பரா வச்சிருக்காங்க. இது வந்து ஓமலூர் டோல்கேட்டுங்க. சோ நம்ம தோப்பூர் டோல்கேட் கிராஸ் பண்ணியாச்சு, ஓமலூர் டோல்கேட்டையும் இப்ப கிராஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நாம சேலம் சிட்டிக்குள்ள ரீச் ஆயிடுவோம். பஸ் ஸ்டாண்ட்ல எப்படி, ஏன்னா இடையில எங்கேயுமே நிறுத்தல. நான் கூட பிரேக்ஃபாஸ்ட்க்கு எங்காவது நிறுத்துவாங்க, டீ காஃபி பிரேக் எங்காவது நிறுத்துவாங்கன்னு பார்த்தேன். அங்க அழுத்தினவர் தான் எங்கேயுமே நிறுத்தல, ஸ்ட்ரெயிட்டா வந்துகிட்டே இருக்காரு. சோ சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல போனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஒரு டீ காஃபி குடிச்சிட்டு வாஷ்ரூம் எல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கண்டினியூ பண்ணோம். ஏன்னா நம்ம காலங்காத்தால டிராவல் பண்றோமா, கபன்னு பசிக்க வேற செய்யும். அதனால ஏதாவது பார்சல் எல்லாம் வாங்கிட்டு ஸ்நாக்ஸ், வாட்டர் கேன்ஸ் எல்லாம் பார்சல் வாங்கிட்டு அப்படியே டிராவல் பண்ண வேண்டியதா மக்களே. இதுதான் பெரியார் யூனிவர்சிட்டிங்க. பெரியார் யூனிவர்சிட்டி கேம்பஸ் தாண்டி நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டுக்குள்ள நிறைய முக்கியமான யூனிவர்சிட்டிஸ் இருக்கும். நம்ம இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் ஆரம்பிச்சது அண்ணா யூனிவர்சிட்டி, அண்ணாமலை யூனிவர்சிட்டி எல்லாம் இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்களா என்னன்னு கரெக்டான வருஷம் தெரியல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி, கோயம்புத்தூருக்கு பாரதியார் யூனிவர்சிட்டி, திருச்சிக்கு பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, அந்த மாதிரி சேலமுக்கு வந்து நம்ம பெரியார் யூனிவர்சிட்டி. ஸோ ரொம்ப ரொம்ப பாப்புலரான யூனிவர்சிட்டிஸ். இந்த அந்தந்த பகுதியில் இருக்கிற காலேஜஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டியோட தான் அஃபிலியேட்டடா இருப்பாங்க. அட்டானமஸ் காலேஜ் தவிர மற்ற காலேஜஸ் எல்லாமே. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான எஜுகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் வந்து சேலம் சுத்தியுமே வந்து சூப்பரா இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம சேலம் சிட்டிக்குள்ள என்டர் ஆயாச்சு மக்களே. ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கடைசி வரைக்கும் சூப்பரா இருக்கும். சேலம் தாண்டினதுக்கு அப்புறம் வந்து நம்ம நாமக்கல், கரூர் கிராஸ் பண்ணுவோம். கரூர் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம திண்டுக்கல் ரீச் ஆயிருவோம். திண்டுக்கல்ல இறங்கிட்டு நம்ம இன்னொரு பஸ், தேனி கம்பம் போற பஸ் எல்லாம் பிடிச்சா ஒட்டஞ்சத்திரம் வழியா தான் போகும். ஸோ சாரி ஒட்டஞ்சத்திரம்ங்கிற பாருங்க, பத்தலகுண்டு வழியா தான் போகும். அங்கிருந்து என்ன ஒரு 45 மினிட்ஸ் தாங்க பத்தலகுண்டுக்கு திண்டுக்கல்ல இருந்து. அதனால அந்த ஜேர்னியும் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா திண்டுக்கல் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகள், சிறுமலைக்கு இடையில தான் வந்து அந்த ரூட் கிராஸ் ஆகுமா, அதனால சூப்பரா சீனிக்கா இருக்கும். இப்ப நாம கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து சேலம்குள்ள இருக்கிற டபுள் டெக்கர் பிரிட்ஜுங்க. நம்ம
தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் கட்டினதா செகண்ட் கட்டினதான்னு தெரியல. ஏன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே திருநெல்வேலியில ஒரு டபுள் டெக்கர் பிரிட்ஜ் கட்டினாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனா இப்ப ரீசெண்ட் டேஸ்ல நம்ம ஜெனரேஷன்ல கட்டின டபுள் டெக்கர் பஸ்ன்னு பாத்தீங்கன்னா பிரிட்ஜ்னு பாத்தீங்கன்னா அது சேலம்குள்ள இப்ப நம்ம கிராஸ் பண்ணிட்டு இருக்கிற பிரிட்ஜ் தான். சூப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல, ஏன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஏரியா ரொம்ப கன்ஜஸ்டடா இருந்துச்சு இந்த பிரிட்ஜ் எல்லாம் கட்டுறதுக்கு முன்னாடி. இந்த பிரிட்ஜ் கட்டினதுக்கு அப்புறம் வந்து செம்ம சூப்பரா ஆயிடுச்சுங்க. சோ நேரா வந்து நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலயே இறங்கிடலாம். இந்த பிரிட்ஜ் எடுத்தா இன்னொரு சைடு என்ட்ரன்ஸ் இருக்கும். அந்த அந்த பக்கம் பாத்தீங்கன்னா பிரிட்ஜ் கரெக்டா நம்ம பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸ் வரைக்குமே வந்துரும். சோ எவ்வளவு முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு பாருங்க. சேலம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளயும் ரீச் ஆயாச்சுங்க. சோ இது வந்து திருச்சி திண்டுக்கல் போற பஸ்ஸஸ் எல்லாம் நிக்கிற பஸ் பே இங்கதான் ஸ்டாப் பண்ணுவாங்க போல. ஃப்ரெண்ட்ஸ், நாம திருச்சி தாண்டி டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. நாமக்கல் டவுனுக்குள்ள எல்லாம் போகாதுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லா வந்து பைபாஸ்லயே போறோம். டிஎன்எஸ்டிசி பஸ்னா எல்லா டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ்குள்ளேயும் போயிட்டு போவாங்க. இது வந்து எஸ்இடிசி பஸ்ங்கிறதுனால கிட்டத்தட்ட 1-to-1 பஸ் மாதிரி ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இடையில வந்து சேலம்ல மட்டும்தான் வந்து உள்ளுக்குள்ள போச்சு. ஒரு 10-15 மினிட்ஸ் பிரேக் இருந்துச்சு நமக்கு. அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் வாட்டர் எல்லாம் வாங்கிட்டு நாம டிராவல் பண்ண ஆரம்பிச்சாச்சு. போற வழியில எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய ட்ரக்ஸ்ல இந்த விண்ட் மில்ஸ் இருக்கும் தெரியுமா, அதுக்கான பிளேட்ஸ் வச்சிருந்தாங்க. எவ்வளவு பெருசா இருக்கு பாத்தீங்களா. நம்ம தூரத்துல இருந்து பார்க்கும்போது சின்னதா இருக்கும், பட் லாரியில டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது பாக்குறப்பதான் வந்து அதோட லென்த் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். சோ பரவாயில்லைங்க, நம்ம எப்ப டிராவல் பண்ணாலுமே வந்து இந்த மாதிரி நிறைய இந்த விண்மில்ஸோட பிளேட்ஸ் டிரான்ஸ்போர்ட் பண்றத பாக்குறோம். அவ்வளவு விண்மில்ஸ் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போதே ஹாப்பியா இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம காற்றாலைகள், சோலார் பேனல் அது மூலமா தயாரிக்கிற எலக்ட்ரிசிட்டிக்கு மூவ் ஆகணும்ல. அப்பதான் வந்து இந்த நிலக்கரி எரிக்கிறது அதெல்லாம் வந்து ஸ்டாப் ஆகும். அதெல்லாமே வந்து சுற்றுச்சூழல பாதிப்படைகிறது தானே. சோ அதனால இந்த மாதிரி ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸ்க்கு மூவ் ஆகிறது தான் வந்து ஃபியூச்சர் அப்படின்னு நினைக்கிறேன். ஏற்கனவே வந்து இப்போ லீடர்ஸ் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப கூட ரீசெண்டா மோடிஜி சொன்னாருல, எல்லாம் வந்து நிறைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிங்க, சப்சிடிஸ் நிறைய கொடுக்குறோம், அந்த மாதிரி நிறைய சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த போர் சூழல் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஃபியூயல் ஷார்டேஜ் எல்லாம் ஆச்சு தெரியுமா, அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து அதுக்கான இம்பார்ட்டன்ஸை வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். மேபி இன்னும் 10 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம ரோட்ஸ் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வந்து எலக்ட்ரிக்கா கிட்டத்தட்ட ஒரு 50-60% மாறிடும் தான் நினைக்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரியே பாத்தீங்கன்னா
ரோட் சைட்ஸ்ல இருக்கிற தாபாஸ், முக்கியமான இந்த ஹோட்டல்ஸ் 3 ஸ்டார் 4 ஸ்டார் 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப தனி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜிங் பாயிண்ட்ஸே வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதெல்லாம் வந்து நம்ம கனவுல கூட நினைச்சே பார்த்திருக்க மாட்டோம்ல. பட் அதெல்லாம் ரியாலிட்டி ஆயிட்டு இருக்கு. ரோட் சைட்ஸ் தாபாஸ் ஹோட்டல்ஸ் முதற்கொண்டு வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கான சார்ஜர் பாயிண்ட்ஸ் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அப்போ கொஞ்சம் கொஞ்சமா கணிசமா இம்ப்ரூவ் ஆயிட்டு வருதுன்னு தான் அர்த்தம். நிறைய இண்டிவிஜுவல் ஓனர்ஸ் கூட வந்து இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. நல்ல விஷயம் தான். சோ மக்களை கரூர் என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நாம காவிரி ஆறு பிரிட்ஜை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. கரூர் சுத்தி பாத்தீங்கன்னா 2 நதி கிராஸ் பண்ணுங்க. ஒண்ணு வந்து காவிரி, இன்னொன்னு வந்து அமராவதி. கரூர் தாண்டி தான் வந்து நம்ம அமராவதி ஆறு வந்து காவிரி ஆறு கூட கலக்கும். மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல இருந்து தான் வரதுனாலும் இது வந்து கர்நாடகா மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல இருந்து வருது காவிரி ஆறு. இதே அமராவதி ஆறு பாத்தீங்கன்னா நம்ம உடுமலைப்பேட்டை மூணாறு எல்லாம் இருக்குல்ல, அங்கிருந்து வர்ற ஆறு கிளை நதிகள். பாருங்க காவிரிக்கு எத்தனை கிளை நதிகள்னு. அத்தனை நதிகளுக்கு மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகள் தான் சோர்ஸ். சோ பாருங்க நம்ம மலைகள் எல்லாம் வந்து எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு. சோ மக்களே நம்ம ஆல்மோஸ்ட் கரூர் சிட்டி வந்தாச்சுங்க. கரூர் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போவாங்களா என்னன்னு தெரியல. இப்ப புது பஸ் ஸ்டாண்ட் வேற ஓபன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நாம மேபி இந்த ட்ரிப்ல நம்ம திரும்பி வரும்போது கரூர் வழியா தர்மபுரி வழியா நம்ம வந்தோம்னு வச்சுக்கோங்களா, நான் உங்களுக்கு 2 பக்கமே புது பஸ் ஸ்டாண்ட் ஓபன் பண்ணிட்டாங்க. அது ரெண்டுமே வந்து ஃபர்ஸ்ட் பழைய பஸ் ஸ்டாண்ட் நாம ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். பட் புது பஸ் ஸ்டாண்ட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கான vlog பண்றதுக்கு இன்னும் டைம் கிடைக்கல. பார்க்கலாம் இந்த டைம் நம்ம ரிட்டர்ன் ஜர்னி வரும்போது அட்லீஸ்ட் மினிமம் ஏதாவது ஒரு பஸ் ஸ்டாண்ட் நியூ பஸ் ஸ்டாண்டோட vlog வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படி ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, என்னென்ன மாதிரி கனெக்டிவிட்டி எல்லாம் இருக்குன்னு. மோஸ்ட்லி வந்து தர்மபுரி வழியா நம்ம டிராவல் பண்ணுவோம். அதனால தர்மபுரி நியூ பஸ் ஸ்டாண்டோட வீடியோ வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ தொடர்ந்து பாருங்க நம்ம எல்லா vlogsம். மக்களே இன்னொரு ரிக்வஸ்ட் என்னன்னா, நிறைய நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஃபேமிலி பெருசாகிக்கிட்டே போகுது. கிட்டத்தட்ட 61,000 ஸ்ட்ராங் ஃபேமிலி ஆயாச்சு நம்ம எப்பா கணேஷா சேனல். பட் ஆனா நமக்கு வியூஸ் மட்டும் கம்மியா இருக்குங்க. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க மட்டும் பார்த்து என்ஜாய் பண்றதோட இல்லாம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்பதானே நமக்கு வியூ கவுண்ட் அதிகமாகும். என்ன சொல்றீங்க? சோ மக்களே நம்ம வீடியோஸோட வாட்ச் டைம் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 to 8 மினிட்ஸ், சிலதெல்லாம் வந்து 10-12 மினிட்ஸ் போகுதுங்க. ஸோ அது பாக்குறதுக்கு அவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு. பரவாயில்லப்பா, நாமளும் கொஞ்சம் உருப்படியான வீடியோஸ் பண்றோம். மக்கள் 10 நிமிஷம் எல்லாம் வந்து பொறுமையா நம்ம வீடியோ பாக்குறாங்கன்னா ஏதோ ஒண்ணு இருக்குப்பா, கண்டென்ட் இருக்கு, நீங்க நான் கரெக்டா தான்டா பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு என்கரேஜ்மெண்ட் இருக்கு. ஸோ தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் கொடுங்க மக்களே. நம்ம இப்போ கரூர் டவுன் சிட்டிக்குள்ள என்டர் ஆயாச்சுங்க. ஃபர்ஸ்ட் ரோட்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்கும் போது இருக்கிற மரங்கள் எல்லாம் வெட்டிட்டாங்க. இப்ப பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அங்கங்க வந்து மரங்கள் நட்டிட்டு இருக்காங்க. ஒரு 1 இயருக்கு முன்னாடி. இப்ப பாருங்க கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அப்படியே பியூட்டிஃபுல்லா ஆயிடுச்சு கரூர் சிட்டிக்குள்ள டிராவல் பண்ணும்போது. ஃபர்ஸ்ட் இந்த மரங்கள் எல்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு நினைக்க தோணும். இப்ப பரவாயில்ல, மரங்கள் எல்லாம் இருந்தாதான் வந்து அது டவுனா இருந்தாலும் கிராமங்களா இருந்தாலும் அழகுங்க. மக்களுக்கு நிழல் வேணும்ல, அடிக்கிற வெயில்ல. நம்ம வேற சம்மர் சீசன்ல டிராவல் பண்றோம். மரம் இருந்துச்சுன்னா போதும், அங்க அதை சுத்தி எவ்வளவு மக்கள் இருப்பாங்க அப்படின்னு நம்மளே கண்கூட பார்க்க முடியும். சோ அதுதான் மரத்தோட அருமை வந்து நிழலை தேடி நம்ம அழையும் போதுதான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ பரவாயில்ல, அட்லீஸ்ட் வந்து மரங்கள் நட ஆரம்பிச்சுட்டாங்களே சிட்டிஸ்குள்ளயும், அது வரைக்கும் ஹாப்பி தான். சோ இப்ப நாம கரூர் சிட்டிக்குள்ள டிராவல் ஆயிட்டு இருக்கோம். சிட்டிக்குள்ள இருக்கிற பஸ் ஸ்டாண்டுக்கு போவாங்களா என்னன்னு தெரியல, இல்ல ஸ்கிப் பண்ணிட்டு போயிருவாங்களா என்னன்னு தெரியல. சோ தொடர்ந்து டிராவல் பண்ணுங்க மக்களே. விர்ச்சுவலா சூப்பரா இருக்க போது நமக்கு டிராவல். கரூர் தாண்டினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தான். அதுக்கப்புறம் நாம திண்டுக்கல் ரீச் ஆயிடுவோம். இது வந்து அமராவதி ஆறுங்க. சோ அமராவதி ஆறு பழைய பிரிட்ஜ் வந்து மேல பாருங்களா, குட்டி குட்டியா இந்த சிட் அவுட்ஸ் மாதிரி எல்லாம் பண்ணி ஒரு வாக்கிங் போற மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க, ஹேங் அவுட் பாயிண்ட் மாதிரி. நல்ல விஷயம் இல்ல, அபண்டன் பண்ணாம அதை அப்படியே வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி விட்டாங்க பாருங்க. வெஹிக்கிள்ஸ்க்கு க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே நடைபாதை மாதிரி ஆக்கி அது குட்டி குட்டி கார்டன் சிட் அவுட்ஸ் மாதிரி பண்ணிட்டாங்க. பரவாயில்லப்பா, நம்மளுக்கு கிரியேட்டிவிட்டி நல்லா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு போலயே. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இனிஷியேட்டிவ் எல்லாம் பார்க்க முடியாது. இப்போ சிட்டி பியூட்டிஃபிகேஷன் ஆகட்டும், இந்த மாதிரி டிஃப்ரெண்டா யோசிக்கிறதாகட்டும் நல்லா இருக்கு. பட் அன்பார்ச்சுனேட்லி என்னன்னா கீழே தான் பார்க்க முடியாது. ஏன்னா அமராவதி ஆறு அவ்வளவு டேமேஜ் ஆயிருக்கு. சோ ஆறுகளையும் வந்து கொஞ்சம் காப்பாத்தி கொஞ்சம் நல்லா
தண்ணீர் எல்லாம் போற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்பதான் வந்து நல்லா இருக்கும். சிட் அவுட்ஸ் எல்லாம் கட்டி அழகுபடுத்திட்டா போதுமா? ரிவர் வியூ பிரிட்ஜ்னு போட்டுட்டு கீழே ரிவரை பார்க்க முடியாம இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. பட் பரவாயில்ல, அட்லீஸ்ட் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்களே. சோ மக்களே, நம்ம அமராவதி ஆறு கிராஸ் பண்ணோன்னு சிட்டிக்கு அவுட்டர்ல தான் வந்து புது பஸ் ஸ்டாண்ட் கட்டியிருக்காங்க. நான் கூட ஸ்கிப் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சேன். பட் கரூர் புது பஸ் ஸ்டாண்ட் வழியா தான் மக்களே நம்ம டிராவல் பண்றோம். வேற லெவல்ங்க. இந்த வீடியோல நம்ம கரூர் புது பஸ் ஸ்டாண்ட் வழியா கிராஸ் பண்ணுவோம் நான் எதிர்பார்க்கவே இல்ல. பரவாயில்லைங்க, நல்லா எக்ஸ்பேண்டடா கட்டியிருக்காங்க. சூப்பரா என்ட்ரி எக்ஸிட் ஏரியாஸ் எல்லாம் வச்சு. இங்க பாருங்களா, கரெக்டா நேஷனல் ஹைவே மேலேயே அமைஞ்சிருக்கு. இப்ப பரவாயில்ல, நம்ம புதுசா கட்டுற பஸ் ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சிட்டிக்கு வெளியே நேஷனல் ஹைவேக்கு பக்கத்திலேயே வச்சிருக்காங்க. சோ தட் எஸ்ஐடிசி பஸ்ஸஸ் எல்லாம் கூட உள்ள வந்து போற மாதிரி. சிட்டிக்குள்ள இருக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி எஸ்ஐடிசி பஸ்ஸஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அதுவும் நைட் வர டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ் சில சமயம் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. இப்ப நேஷனல் ஹைவே மேலேயே இருக்கிறதுனால எல்லா பஸ்ஸஸுமே உள்ளுக்குள்ள வந்து போறதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அமைஞ்சிருக்கு. நாமக்கல் பஸ் ஸ்டாண்டும் அதே மாதிரி தான் இருக்கு, நேஷனல் ஹைவே மேல. திருச்சி பஸ் ஸ்டாண்டும் இப்போ பஞ்சப்பூர்ல கட்டியிருக்காங்களா, அதுவும் நேஷனல் ஹைவே மேலதான். கிளாம்பாக்கமும் நேஷனல் ஹைவே மேலதான். பரவாயில்லைங்க, சூப்பரான இனிஷியேட்டிவ். சிட்டிக்கு வெளியில கொண்டு வந்துட்டா உங்களுக்கு பார்க்கிங்கான ஸ்பேசஸும் நிறைய கிடைக்குது. பஸ் பேஸ் எல்லாம் நிறைய வைக்க முடியுது. கரெக்டா நேஷனல் ஹைவேஸ்க்கு கனெக்டிவிட்டி அப்படின்னு சூப்பரா இருக்கு. என்ன ஒண்ணு, நிறைய ஷட்டில் சர்வீசஸ் மாதிரி வச்சுட்டாங்கன்னா சிட்டிக்குள்ள போறதுக்கு ஓல்டு பஸ் ஸ்டாண்டுக்கெல்லாம் இன்னுமே வந்து மக்கள் பிரச்சனை இல்லாம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது போக போக நடந்துடும். இப்பதானே ஓபன் பண்றாங்க. ஆப்வியஸ்லி நீட் இருக்கும்போது அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தொடர்ந்து ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஒரு மாற்றம் நிகழும் போது கொஞ்சம் நாம டைம் கொடுத்தோம்னா போதும், அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸோ மக்களே, நாம கரூரையும் கிராஸ் பண்ணியாச்சுங்க. இனி திண்டுக்கல் தான். ஸோ கரூர்ல இருந்து திண்டுக்கல் போற வழி வந்து கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு பசுமையாவும் இருக்கும், கொஞ்சம் ட்ரையாவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மிக்சடான ஒரு ஃபீல் கிடைக்கும். என்னதான் வந்து 2 நதி கரூருக்கு பக்கத்துல ஓடினாலும் ஒரு சில ஏரியாஸ் வந்து நல்லா பச்சை பசேல்னு இருக்கும். இந்த நீர்ப்பாசனம் இருக்கிற ஏரியாலாம், நீர்ப்பாசனம் இல்லாத மேட்டுக்காடுகள்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ட்ரையா இருக்கும். அப்படியே டிஃப்ரெண்ட் லேண்ட்ஸ்கேப்ஸ் பார்க்கலாம். சுத்தி வேற இந்த மாதிரி குட்டி குட்டி மலை குன்றுகள் வேற இருக்குமா, செம்ம சீனிக்கான ரூட்டா இருக்கும். சோ திண்டுக்கல் போற வரைக்குமே வந்து உங்களுக்கு சூப்பரா இருக்கும் மக்களே. ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க.
ஃப்ரெண்ட்ஸ் நாம திண்டுக்கல் சிட்டிக்குள்ள என்டர் ஆயாச்சுங்க. வேற லெவல்ல இருக்கு. 1:15 நாம என்டர் ஆயாச்சுங்க. 2 மணிக்கு தான் ரீச் ஆவோம்னு சொன்னாங்க டிரைவர் அண்ணா நாம கிளம்பும் போது காலையில. பட் ஆனா தட்டி தூக்கிட்டு வந்துட்டாங்க. எங்காவது வெளியே பிரேக் விட்டு இருந்தா தான் ஆகும். அந்த 1/2 மணி நேரத்தையும் மிச்சம் பண்ணிட்டாங்க போல. அதனால நாம வந்து கரெக்டா 1:30 மணிக்கெல்லாம் திண்டுக்கல் ரீச் ஆயிடும். இன்னும் ஒரு 10-15 மினிட்ஸ் தான் நம்ம திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயிடலாம். வேற லெவலுங்க. சோ காலங்காத்தால உங்களுக்கு பெங்களூர்ல இருந்து கிளம்பி ஹோசூர், கிருஷ்ணகிரி, அதுக்கப்புறம் சேலம், கரூர் இந்த மாதிரி சிட்டிஸ்க்கெல்லாம் வரணும்னா நீங்க சூப்பரா இந்த பஸ்ல எடுத்துட்டு வந்துடலாங்க. திண்டுக்கல் வர பஸ்ல வேற லெவல் கனெக்டிவிட்டியா இருக்கு. கரெக்டா நீங்க பிரேக்ஃபாஸ்டுக்கு கிளம்பி லஞ்சுக்கு திண்டுக்கல் ரீச் ஆகிற மாதிரியான ஒரு பஸ் கிடைக்கிறதுலாம் வந்து செம்ம சூப்பரான விஷயம் தான் சொல்லுவேன். ஏன்னா ஓவர் நைட் பஸ் ரூட் திண்டுக்கல் டு பெங்களூர் எல்லாம் இது பாருங்க. கரெக்டா நம்ம வந்து காலங்காத்தால கிளம்பி மதியம் லஞ்சுக்கு ரீச் ஆகிற மாதிரி இருக்கு. கரெக்டா 1:30ங்க நாம திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள என்டர் ஆயாச்சு. வேற லெவல். வாங்க இறங்கலாம். மக்களே 1:30 மணி ஆகுதுங்க. நம்ம திண்டுக்கல் ரீச் ஆயாச்சு. சூப்பரா நம்ம சேலம் கரூர் வழியா வெல்கம் டு திண்டுக்கல் மக்களே. நம்ம இங்கிருந்து இப்போ வத்தலக்குண்டுக்கு பஸ் பிடிக்கணுங்க. நிறைய பஸ்ஸஸ் இருக்கும். 1:30 சாப்பிட்டு கிளம்பிடலாம். மக்களே திண்டுக்கல்ல இருந்து கொடைக்கானல், தேனி, குமிளி போற பஸ்ஸஸ் எல்லாமே வந்து வத்தலக்குண்டு வழியா தாங்க போகும். நிறைய பஸ்ஸஸ் இருக்கும் நமக்கு. ஸோ நம்ம சூப்பரா சாப்பிட்டு ஒரு 5-10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஜர்னி கண்டினியூ பண்ண வேண்டியதா. இங்கிருந்து என்ன ஒரு 45 மினிட்ஸ் டிராவலா தான் இருக்கும். வாங்க சாப்பிட்டு கிளம்புவோம். மக்களே பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா பாலாஜி பவன் இருக்குங்க. சைவ ஹோட்டல். இங்க லாட்ஜிங்கும் இருக்கு. சோ இங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வெரைட்டி ரைஸ் எல்லாம் கிடைக்கும். அன்னை உணவகம் இருக்கு பாருங்க. சோ சாப்பிட்டாச்சு மக்களே. நம்ம கிளம்ப வேண்டியதுதான் வத்தலக்குண்டுக்கு. வத்தலக்குண்டு பஸ்ஸஸ் எல்லாம் இங்க எக்ஸிட் பக்கத்திலேயே இருக்கும். மக்களே இங்க ஒரு கம்பம் பஸ் கிளம்பிட்டு இருக்குங்க. இது வத்தலக்குண்டு வழியா தான் போகும்னு நினைக்கிறேன். வத்தலக்குண்டு வழியா தான் போகுதுங்க. பஸ் போர்டும் பண்ணியாச்சு நாம. சூப்பரா டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ் நான் சொன்னேன்ல, தேனி, கம்பம், குமிளி போற பஸ்ஸஸ் எல்லாமே வந்து வத்தலக்குண்டு பஸ் ஸ்டாண்ட் வழியா தான் போகும். திண்டுக்கல்ல இருந்து எவ்ரி 5 மினிட்ஸ் உங்களுக்கு ஒரு பஸ் கிடைக்கும் வத்தலக்குண்டுக்கு. சோ டிக்கெட் எடுத்தாச்சுங்க. திண்டுக்கல் டு வத்தலக்குண்டு வந்து 31 ரூபா டிக்கெட் பிரைஸ். ஒரு 20 கிலோமீட்டர் 20-25 கிலோமீட்டர் இருக்கும். அவ்வளவுதான். வாங்க டிராவல் பண்ணலாம். மக்களே கரெக்டா 2:30 மணிக்கு நாம திண்டுக்கல்ல இருந்து கம்பம் போற பஸ்ல வத்தலக்குண்டு வந்து இறங்கியாச்சுங்க. வெல்கம் டு வத்தலக்குண்டு, கேட்வே ஆஃப் கொடைக்கானல். இங்கதான் நிக்கும். இன்னைக்கு ஏதும் ஒரு பஸ் காணோம் கொடைக்கானலுக்கு. சோ மக்களே நம்ம ஹோசூர்ல இருந்து திண்டுக்கல் வழியா வத்தலக்குண்டு வரைக்கும் வந்த இந்த பஸ் ஜர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். until then take care and cheers மக்களே from வத்தலக்குண்டு பஸ் ஸ்டாண்ட். see you. இந்த வீடியோல பிளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.